வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹாட் சாக்லேட். ரொம்ப எம்மியான இந்த ஹாட் ட்ரிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவுகள் 1 கப் அளவுக்கு ஹாட் சாக்லேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பாலில் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். 1 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் போன்விட்டா. உங்களுக்கு போன்விட்டா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொக்கோ பவுடருக்கு பதிலாக தான் போன்விட்டா சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம். சாக்லேட் இது மாதிரி லைட்டாக கரையாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சூடு பண்ண ஆரம்பித்த உடனே சாக்லேட் கரைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு அந்த கலரும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வரும் இது மாதிரி பண்ணினோன்னா. பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா பொங்குற ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஹாட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.